ஹாய் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் கோவிந்த். நீங்கள் பார்த்துருக்கிற சேனல் ஜிகே டெக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் வெப்சைட் கிரியேஷன் யூஸிங் ChatGPT சீரிஸோட டே 5 இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி வெப்சைட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஸ்டோன் பேப்பர் சீசர் வந்து நம்ம வந்து விளாண்டுருப்போம், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கூல் டயத்துலேயோ அதில் வந்து நம்ம ஸ்டோன் பேப்பர் சீசர் அப்படி வந்து கையால் விளாண்டுருப்போம். ஸோ அதை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் கூட விளையாட போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது அந்த வீடியோவோட அந்த வெப்சைட்டோட ஓவர்வியூ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துப்போம். ஸோ நான் வந்து வீடியோ எடுத்து முடிச்சு தான் வந்து இப்போ இன்ட்ரோ எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதோட ஓவர்வியூ மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு. ஸோ வந்து இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஸ்டோன் பேப்பர் சீசர் அப்படின்ட்டு. ஸோ வந்து டார்கெட் ஃபஸ்ட்டு யார் 10 அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. அப்படி இல்லைன்னா நம்ம டார்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், 2 அந்த மாதிரி 3 கொடுத்துக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு யார் 3 அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னு, ஓகேவா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டோன் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து கம்ப்யூட்டர் வின் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் ஸ்டோன் பண்ணுறேன். இப்போ நான் வின்னு. இப்போ பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து ட்ரா ஆகிடுச்சு. மறுபடியும் ஸ்டோன் கொடுக்குறேன். மறுபடியும் ட்ரா. மறுபடியும் ஸ்டோன் கொடுக்குறேன். மறுபடியும் ட்ரா. மறுபடியும் ஸ்டோனு. மறுபடியும் ட்ரா. ட்ரா ட்ரா. இப்போ வந்து கம்ப்யூட்டர் வின்னு. மறுபடியும் ஸ்டோன் கொடுக்குறேன். நான் வின்னு. இப்போ 2-2ல் இருக்கோம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் வின் ஆகிடுச்சுன்னா அது 3 இது, அதாவது 3 டைம்ஸ் வந்து அது வந்து வின் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம அண்டோ லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. அண்டோ லாஸ்ட் அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக விளையாண்டது மட்டும் நம்ம இப்போ ரவுண்ட் லெவலில் தான் வந்து வின் ஆகிருக்கு கம்ப்யூட்டர், ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம வந்து அண்டோ கொடுத்தோம் அப்படின்னா அது டெலிட் ஆகிடும், ஓகேவா? இப்போ வந்து 2 பேர் சேமாக இருக்கும். இப்போ ஸ்டோன் மாடியும் கொடுக்குறேன். மாடியும் கம்ப்யூட்டர் வின்னு, ஓகேவா? இப்போ மறுபடியும் அண்டோ லாஸ்ட் கொடுக்குறேன். மறுபடியும் ஸ்டோன் கொடுக்குறேன். ட்ரா ஆயிடுச்சு. மறுபடியும் அண்டோ ட்ரா. மறுபடியும் வின் ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்போ நம்ம வின் ஆகிறோமோ அது வரைக்கும் நம்ம அண்டோ லாஸ்ட் கொடுத்துக்கலாம், ஓகேவா? மறுபடியும் அண்டோ கொடுக்குறேன். ஸ்டோன் கொடுக்குறேன். ட்ரா ஆகுது. மறுபடியும் கம்ப்யூட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேறு எதுவும் சூஸ் பண்ணி பார்ப்போம். அண்டோ லாஸ்ட் கொடுத்துட்டு சிசரில் சூஸ் பண்ணி பார்ப்போம். ட்ரா. இன்னும் கம்ப்யூட்டரே வின் ஆகுது. நமக்கு இன்னும் வர மாட்டேங்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து மறுபடியும் அண்டோ லாஸ்ட்டும் கொடுத்துட்டு சிசர், ட்ரா, பேப்பர். இப்போ வின் ஆகிடுச்சு. நம்ம வந்து வின் ஆகிட்டோம், ஓகேவா? இப்போ நம்ம தான் வந்து 3, அது வந்து 2, ஓகேவா? ஸோ அதை ஹிஸ்ட்ரிலாம் நம்ம வந்து கீழே வந்து சேவ் ஆகிருக்கும் எப்படி விளாண்டுருக்கோம் அப்படின்னு. முதல்ல நம்ம மேட்ச் விளாண்டோம் அப்படின்னா ரீசெட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் முதல்ல மேட்ச் வந்துடும். இப்போ இங்கே ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோ ப்ளேயாக வந்து அந்த 2மே அதுவாக வந்து வந்துருக்கும் பாருங்கள். இப்போ ஆட்டோ ப்ளே அப்படின்னு கொடுத்தோன்னா அதுவாக வின் ஆகுது பாருங்கள். ஸோ ட்ரா. இப்போ வந்து கம்ப்யூட்டர் வின், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ மறுபடியும் ரீசெட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்கே கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதான் வந்து இந்த வெப்சைட்டோட ஓவர்வியூ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரே ஒரு டூல் தேவைப்படும். அது என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HTML எடிட்டர். அதாவது நமக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஆர் கர்சர் இந்த மாதிரி இருக்கிற ஏதாச்சும் ஒரு HTML எடிட்டர் மட்டும் நமக்கு வந்து தேவைப்படும், ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ப்ராம்ப்ட் எப்பவும் போல் ப்ராம்ப்ட் அடிச்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து ஈஸியாக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, Hey ChatGPT, create a stone paper scissor game using HTML, CSS and JS with internal file and good UI and animation and attractive colors. Okay, so who is first 10 he is win. Okay, one is player, another one is computer. Okay, so the history also saved like a scroll model. Okay, இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டோன் பேப்பர் சீசர் வந்து வெப்சைட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். அது எப்படின்னா HTML, CSS, JavaScript வச்சு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்து 10 ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பிளேயரு, இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர், ஓகேவா? ஸோ அது வந்து கோடு வந்து பெருசாக கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணுவோம். ஸோ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவில் வந்து ஏதாச்சும் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து index.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அந்த கோடை சேவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து காப்பி பார்த்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து
நம்ம இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து UI நல்லா தான் கொடுத்துருக்கு, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறையாவே கொடுத்துருக்கு. அண்டோ லாஸ்ட்டு, சேஞ்ச் டார்கெட்டு, ஆட்டோ ப்ளே. சேஞ்ச் டார்கெட் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது 10 நம்மளுக்கு கொடுத்து வச்சுருந்தோம். யார் ஃபஸ்ட்டாக வின் 10 வாங்குறாங்களோ அவங்களாம் ஜஸ்ட் வந்து I5ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டரை வின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பேப்பர், மறுபடியும் கம்ப்யூட்டர் வின்னு, மறுபடியும் பேப்பர் கொடுக்குறேன். இப்போ நான் வின்னு. ஸோ நான் 6 சிசர் கொடுக்குறேன், ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இது யாருக்கும் வின் ஆகாது. ஸோ மறுபடியும் சிசர் கொடுக்குறேன், நானும் வின்னு. இப்போ வந்து இப்போ யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ வந்து 3 நான் 3 வாங்கியிருக்கேன், கம்ப்யூட்டர் 2. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிசர், அதுவும் வந்து 3 வந்துருச்சு. ஸோ மறுபடியும் ட்ரா நான் வின் ஆகிட்டேன், கம்ப்யூட்டர் வின்னு. ஐயோ இதில் தெரிஞ்சிருமா? ஐயோ கம்ப்யூட்டர் வின் ஆகிடுச்சுங்க. ஸோ பார்த்துக்கோங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு 1லேருந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டோன் கொடுத்துருக்கேன், அது பேப்பரு. ஸோ அதனால் அது வின்னு. அதே மாதிரி தான் ரவுண்டு 1ல் வந்து ஸ்டோனு பேப்பர், அது கம்ப்யூட்டர் வின் ஆகிருக்கா. ஸோ அப்புறம் வந்து ரவுண்ட் 2 வந்து பேப்பரு சிசரு, ஸ்கோர் வந்து அது வின்னு. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அண்டோ லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வின் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து பேப்பர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் வின்னு, ஓகேவா. இப்போ நான் வின்னு. ஸோ அந்த பிளேயர் 5 கம்ப்யூட்டர் 4. ஸோ நான் வின்னு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அது பார்ப்போம், விளையாடி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இங்கே வந்து ஏதோ ஒரு லைக் மேலே இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒன்று வரல. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணாலும் வரல. இல்லை நம்ம லைவ் சர்வர் போய் பார்ப்போம் எப்படி வருதா இல்லையா அப்படின்னு. லைவ் சர்வரில் கரெக்டாக வருது பாருங்கள். SPS ஸ்டோன் பேப்பர் இதெல்லாம் ஃபுல்லாக தெரியுது. ரீசெட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆட்டோ ப்ளேனா அதுவாக விளையாடுது பாருங்கள். பிளேயர் ஒரு டைம், கம்ப்யூட்டர் 0 டைம், அப்புறம் 3 டைம் நான் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து 10 டார்கெட், ஓகேவா. யார் ஃபஸ்ட்டு 10 முடிக்கிறாங்களோ அதுவாக வந்து விளையாடுது. ஓகே இப்போ நான் பிளேயர் 8, கம்ப்யூட்டர் 5, கம்ப்யூட்டர் 6 ஆகிடுச்சு. பிளேயர் நான் இப்போ வந்து பிளேயர் வின்னு. ஸோ இப்போ யார் விளையாண்டாங்களோ இப்போ நான் வந்து வின் அதில். ஸோ அதுவாக வந்து ஆட்டோ ப்ளே கொடுத்துருக்கோம். மறுபடியும் ரீசெட் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ஸ்டோனு பேப்பரு அந்த மாதிரி நம்ம விளையாண்டுக்கலாம், ஓகேவா. ஸோ வந்து இந்த யுவையே ஓகே தான், எனக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம சும்மா ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்தோம், அதுக்குள்ளே நமக்கு எல்லாமே வந்துடுச்சு, எந்த கரெக்ஷனுமே இல்லை. ஸோ இந்த நமக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்கல, இதெல்லாம் நம்மலாம் மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அது கொடுத்துருக்குறது தான், அது மேடு வித் ஹார்ட் ஏதோ ஒன்றும் கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து நம்ம கொடுக்குறது தான், அது பிரச்சனை இல்லை, ஓகேவா. ஸோ வந்து இந்த வீடியோ சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்தோம், அதுவே ஃபுல்லாகவுமே வந்து கொடுத்துருச்சு. ஸோ ஃபுல்லாகவுமே வந்து நமக்கு வந்து கோடு கொடுத்துருச்சு. அதனால் வந்து நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் நாளைக்கு வந்து இதோட பார்ட் 2 போகிறேன். அதாவது இப்போது நம்ம வந்து பிளேயர் 1 அண்டு வந்து கம்ப்யூட்டர் அந்த மாதிரி தான் விளாண்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து எப்படின்னா பிளேயர் 1 பிளேயர் 2, அதாவது நம்மளும் நம்ம ஃப்ரெண்டு விளாட்ற மாதிரி வந்து நம்ம டெப்ளாய் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் அது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து அது நாளைக்கு நான் வீடியோவாக போகிறேன். அப்படி அது வரல அப்படின்னா அது நம்ம வந்து ஜஸ்ட் வந்து HTML JavaScript வச்சா நம்ம பண்ணுறோம். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து புது டாப்பிக்காக போயிடும், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்டுவாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.